அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல். முன்னையாவது 20 கொஸ்டின் கேட்டாங்க, இப்ப 5 கொஸ்டின். சரிங்களா, நான் சொல்லிடுறேன் எது எதுல இருந்து கேட்பாங்கன்னு. இதை மட்டும் படிங்க. லாஜிக் ஃபேமிலிஸ், லாஜிக் ஃபேமிலிஸ்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அது ஜஸ்ட் கம்பேரிசன். லாஜிக் ஃபேமிலிஸ்ல இசிஎல் இருக்கும், டிடிஎல் இருக்கும், சேச்சுரேட்டட்னு இருக்கும், நிறைய இருக்கும். சரிங்களா, இதுக்கான பவர் கன்சம்ஷன், இதுக்கான ஃபேன் இன் ஃபேன் அவுட் அப்படின்லாம் இருக்கும். அதை மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல. லாஜிக் ஃபேமிலிஸ்ல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஜிக் ஃபேமிலிஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. நியூமரிக்கல் வராது, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தியரிட்டிக்கல் மட்டும்தான் வரும் லாஜிக் ஃபேமிலிஸ்ல. சரிங்களா, ஃபேன்ல சம்முலாம் போட்டுட்டு இருக்காதீங்க, சம்முலாம் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். மெமரிஸ் தேவையில்ல, மெமரிஸ் படிக்காதீங்க, மெமரிஸ் தேவையில்ல. ஸ்கிமேட்டிக் ட்ரிகரும் முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. ஸ்கிமேட்டிக் ட்ரிகருங்கிறது தேவைன்னா படிங்க, இல்லைன்னா ஸ்கிமேட்டிக் ட்ரிகரும் தேவையில்ல. மக்ஸ் டிமக்ஸ் கட்டாயமா படிங்க. இதுல டிமக்ஸ் தேவையில்ல, மல்டிபிளெக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்ப சொல்றது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளார போயிட்டேன். சரிங்களா, டிஜிட்டல்ல வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா மக்ஸ் மட்டும் படிங்க, டிமக்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மக்ஸ் படிங்க. அடுத்தது பிளிப் ஃப்ளாப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பிளிப் ஃப்ளாப்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். சரிங்களா, மக்ஸ் மட்டும் படிங்க போதும். அதுல டிசைன் ஆஃப் மக்ஸ்னு ஒன்னு இருக்கும், கான்செப்ட் இருக்கும். சரிங்களா, அந்த டிசைன் ஆஃப் மக்ஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மக்ஸ் படிங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா பிளிப் ஃப்ளாப், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், அதோட நேம்ஸ் மட்டும் படிங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள், ட்ரூத் டேபிள் படிங்க போதும். சரிங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் அண்ட் தென் ட்ரூ எக்ஸைட்டேஷன் டேபிள். பிளிப் ஃப்ளாப்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது வந்து என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் ஒன்னு, எக்ஸைட்டேஷன் டேபிள் மட்டும் படிங்க, அதுக்கான ஈக்குவேஷன் படிங்க, போதுமானது. இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா, பிளிப் ஃப்ளாப்ஸ்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும், அடிச்சு சொல்றேன். பிளிப் ஃப்ளாப்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எதிர்பார்க்கலாம், உறுதியா வரும். அடுத்தது கவுண்டர்ஸ், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். இதுல ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி, அது நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க, அது ஏன்னா அது கம்மியான போர்ஷன் இருக்கும். கவுண்டர்ஸ்ல எது எது படிக்கிறீங்கன்னா ரிங் கவுண்டரு, ஜான்சன் கவுண்டர், இது ரெண்டும் தரவா இருக்கணும். சரிங்களா, ரிங் கவுண்டர் அண்ட் தென் ஜான்சன் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ட்விஸ்டட் ரிங் பேர் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இதுல என்ன சார் கேட்பாங்க, நியூமரிக்கல் கேட்பாங்களா சார் அப்படின்னா, இதுல நியூமரிக்கல் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்க்ரனஸ் கவுண்டர் அண்ட் தென் அசிங்க்ரனஸ் கவுண்டர், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்க்ரனஸ் கவுண்டர் அண்ட் தென் அசிங்க்ரனஸ் கவுண்டர். அப்புறம் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, நியூமரிக்கல், இது ரெண்டும் தரவா இருக்கணும். சரிங்களா, சிங்க்ரனஸ் கவுண்டரும் அசிங்க்ரனஸ் கவுண்டர்ல ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் தரவா இருக்கணும். சரிங்களா, ஃப்ரீக்வன்சி f is equal to 1 divided by nd ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவுண்டர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அதிகமா தேவையில்ல, டைம் இருந்தா அது பாருங்க. ரொம்ப சீரியல் அவுட்னா எப்படி டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, போதுமானது. சரிங்களா, காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸும் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்ல ஆடரு, சீரிஸ், சாரி 2 பிட் ஆடர், 3 பிட் ஆடர் இருக்கும், சப்ராக்டரும் இருக்கும். சரிங்களா, இதை மட்டும் ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க, போதுமானது. இதுல கேரிகேட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதெல்லாம் ஈஸிக்கு நமக்கு வராது. சரிங்களா, இந்த 4 மட்டும் படிங்க. ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர், இந்த 4 மட்டும் காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ்ல படிங்க, வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது லாஜிக் ஃபங்க்ஷன், லாஜிக் கேட்ஸ், லாஜிக் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து படிங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுல கேமேப், சிம்பிளா சொல்ல போனா கேமேப் படிச்சீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கட்டாயமா வரும். சரிங்களா, லாஜிக் கேட் சிம்பிளிஃபிகேஷன்னா a பிளஸ் ஏபி
பிளஸ் ஏசி அப்படின்லாம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். லாஜிக் கேட்ஸுக்கான சிம்பிளிபிகேஷன் கே மேப். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். இப்ப 15 கொஸ்டின் கேட்டதுனால லாஜிக் கேட்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின் வரும். சரிங்களா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னா 5 கொஸ்டின்ஸ் வரும். லாஜிக் ஃபேமிலிஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். சார் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் எது சார் படிக்கிறது? நிறைய இருக்குன்னா சிம்பிளா சொல்றேன், அதை மட்டும் படிங்க, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டயோடோட அப்ளிகேஷன்ஸ், ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர், ஆக்சிலேட்டர், ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அடுத்தது மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், கப்ளிங் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை மட்டும் படிங்க. சார் ஆக்சிலேட்டர்ல என்னென்ன சார் படிக்கிறது? கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படிக்கணுமானா எல்லாமே படிக்க தேவையில்ல. ஆக்சிலேட்டர்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆக்சிலேட்டர்ஸ் இருக்கு, அதுல ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன் இருக்கும், அதை மட்டும் படிங்க போதுமானது ஆக்சிலேட்டர்ல. அதே ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ல என்னென்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, இது மட்டும் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ல படிங்க, வேற எதுவுமே தேவையில்ல. இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் இருக்கும் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ல, அதை மட்டும் படிங்க, வேற எதுவுமே தேவையில்ல. அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, தேவையில்ல. கப்ளிங் மெத்தட்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் என்ன, அந்த ஆர்சி கப்ளிங்னா என்ன, டைரக்ட் கப்ளிங்னு இருக்கும், அது என்னங்கறத மட்டும் படிங்க போதுமானது. மெத்தட்ஸ் ஆஃப் கப்ளிங். மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னா அதுக்கான சிஎம்ஆர்ஆர் கால்குலேஷன், பேண்ட் வித், அதுக்கான ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்லாம் இருக்கும், அதை மட்டும் படிங்க, வேற எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இது எல்லாமே நீங்க எதுல தான் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா தியரட்டிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டயோடோட அப்ளிகேஷன்ல மட்டும் நியூமரிக்கல் வரும். சரிங்களா? கிளிப்பர், கிளாம்பரு, வோல்டேஜ் மல்டிப்ளையர், வோல்டேஜ் டபுளர் அப்படிங்கறதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அது நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. டயோடோட அப்ளிகேஷன். ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ்ல ஒரு கொஸ்டின் கட்டாயமா வரும். என்னென்ன கொஸ்டின் சார் கேட்பாங்க அப்படின்னா, ரிப்பல் ஃபேக்டர்னா என்ன, ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன, ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சினா என்னன்னு அதுல ஃபார்முலா பேசிஸ்ல தான் கொஸ்டின் வரும், நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க. ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா ஃபார்முலா தான் கேட்பாங்க, நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வர மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது ஆஃப் ஆம்ப் ரொம்ப முக்கியம். ஆஃப் ஆம்பும் படிச்சுங்க, டைம் இருந்தா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. ஆஃப் ஆம்போட அப்ளிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆஃப் ஆம்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன். இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா அது படிங்க, இல்லைன்னா அது தேவையில்ல. அடுத்தது டைமர் படிங்க. சரிங்களா? டைமர்லயே பாத்தீங்க அப்படின்னா அதுல சில கேட்டகரிஸ் இருக்கு. 555 டைமர்னு இருக்கும், அதை மட்டும் படிங்க போதுமானது. 555 டைமர். ஸ்கிமேட்டிக் ட்ரிகர் டைம் இருந்தா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. அதே மாதிரி டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தியரட்டிக்கலா இதுல கேட்கணும்னா டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. அதுலயும் மேக்சிமம் கேட்கறது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்பாங்க. டயோடோட கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுங்க. தியரட்டிக்கல்ல படிக்கணும் அப்படின்னா ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னா என்ன, ட்ரெயின் கரண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க போதும். சரிங்களா? ஃபெட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் படிங்க, இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஜீனர் டயோடோட பிரேக் டவுன் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் படிங்க. ஜீனர் டயோடு படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜீனர் டயோட்ல வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ஜீனர் டயோடு மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல.
அப்ளிகேஷன் ஆஃப் ஜீனர் டயோடு மட்டும் படிங்க போதும். நான் இதுல ரொம்ப அதிகமா படிக்காதீங்க, படிக்கிறது வேஸ்ட். ஏன்னா 15 கொஸ்டின் நம்ம லிமிட்டடா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். மேக்சிமம் இதுல எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் லாஜிக் ஃபேமிலி இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதுலயே கவர் ஆயிரும். ஒரு 7-8 கொஸ்டின் இதுலயே வந்துடும். சரிங்களா? ரிமைனிங் 7-8 கொஸ்டின் தான் அனலாக்ல இருந்து வரும். சரிங்களா? அதனால இதுல டிஜிட்டல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அனலாக் இதை விட கொஞ்சம் கம்மியா ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதுமானது. இதுல வந்து நியூமரிக்கலை விட தியரட்டிக்கல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபார்முலாஸ்.